ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு போட்டி இருக்க தான் செய்யும். யார்கிட்ட எங்கே போட்டி இல்லை, போட்டி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. பாத்திர கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, நூல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்பின்னிங் வைண்டிங் மில் வச்சுன்னு இருக்கிறவங்க, லேத் சம்மந்தமான ட்ரில்லிங் சம்மந்தமான ஜாப் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, சொந்த ஊர் இதாக இருந்தாலும் வெளியூரையும் வெளிநாட்டிலையும் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தினம் ஆரம்பிக்கும் போது லாபமாகவும், தினம் முடியும் பொழுது கொஞ்சம் விரயங்களாகவும் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை போட்டு பணத்தை தினந்தோறும் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். பரவாயில்ல, பின்னாடி சம்பாதிக்கலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். சொத்து அடமானம், நகை வைக்கிறது, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை அடமானம் இது இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி யோசனைகளை கைவிட்டுறணும். நமக்கு கிடையாது, இது நம்மளுடைய குழந்தை, நமக்கு கிடையாது, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நமக்கு கிடையாது, இது நம்ம வாங்கிட்டோம், விற்கிறதுக்கு உண்டான சிந்தனையே எப்பவும் மனசில் வரக்கூடாது. லாபம் வாங்கிறது இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஒரு பணம் வந்துருச்சுன்னா அந்த பணம் இருக்குன்னு மனசில் சொல்லவே கூடாது. அப்படி இருந்துருச்சுன்னா அடுத்த வேலை நம்ம பண்ண மாட்டோம். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை. எந்த இடத்துலையும் லேசினஸ் இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.